குரு வாழ்க, குருவே துணை. என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி. நிறைய இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவு நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி இன்று இரவு நடக்க இருக்கின்றது. அதனால நம்ம இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/5/2025 புதன்கிழமை இரவு 11:20 குரு பகவான் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். நிகழும் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி கிருஷ்ணபட்ச துவிதியை திதி, கேட்டை நட்சத்திரம், சிவம் நாமயோகத்தில், கரசை நாமகரணத்தில், நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்த யோகத்தில் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் குரு பகவான் குடிபெயர்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக ஸ்திர வீடான சுக்கிரனின் ரிஷப ராசியில் அமர்ந்து சில படிப்பினைகளை சொல்லிக் கொடுத்த குரு பகவான் இப்போது உபய வீடான புதனின் மிதுன ராசியில் 14/5/2025 முதல் 1/6/2026 வரை அமர்ந்து அரசாட்சி செய்வார். வேதம், தத்துவம், அரசியல், பணம், பதவி, சட்டம், சம்பிரதாயங்களுக்கு உரிய கிரகமான குரு பகவான் படிப்பு, பாடசாலை, வகுப்பு, பாடத்திட்டம், தேர்வு முறை மற்றும் மாணவ செல்வங்களுக்குரிய கிரகமான புதனின் வீட்டில் அமர்வதால் கல்வியில் பல மாற்றங்கள் வரும். மிதுன ராசியில் குரு அமர்வதால் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் வளர்ச்சி அடையும். பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்கள் அதிகரிப்பார்கள். தொலைத்தொடர்பு சாதனங்கள் விற்பனைகள் அதிகரிக்கும். துணை தொடர்பு துறை வலுவடையும். 5G இன்டர்நெட் கனெக்ஷன், சோசியல் மீடியா, அச்சுத்துறை வளர்ச்சி அடையும். ஆசிரியர், மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், அந்தரங்க உதவியாளர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நாட்டில் அதிகமாகும். இரட்டை குழந்தைகள் பிறப்பு அதிகரிக்கும். இரட்டையர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இரண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியால் விருத்தி அடையும். தங்கத்தின் விலை உயர்ந்து பிறகு கட்டுப்பாட்டுக்கு வரும் என்றாலும் எல்லா ஆபரணங்களுக்குடைய விலை படிப்படியாக உயரும். தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், மாணிக்கம், முத்து, பவளம், வைரம் உள்ளிட்ட ரத்தினங்களின் விலையும் அதிகரிக்கும். காற்று ராசியாகிய மிதுன ராசியில் குரு பகவான் அமர்வதால் புதிய விமான நிலையங்கள் திறக்கப்படும். புது விமான சேவைகளும் புது நிறுவனங்களும் களத்தில் உதிக்கும். அதே போல பயணம் செய்பவர்கள் அதிகரிப்பார்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், புது நிறுவனங்கள் அதிகமாகும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இராணுவத்தை பலப்படுத்த புது இராணுவ வீரர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பல நாடுகளுடன் புது ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொள்ளும். பேச்சுவார்த்தைக்கு உரிய கிரகமாகிய புதனின் வீட்டிலேயே குரு பகவான் அமர்வதால் பேச்சுவார்த்தை மூலமாக நாடுகளுக்கு இடையே நடக்கும் சண்டைகள் முடிவுக்கு வரும். சமாதானம் தழைக்கும். பச்சை கிளி, மயில் ஆகிய பறவைகள் அதிகரிக்கும். அவற்றை பாதுகாக்க பொது சட்டங்கள் வரும். அழகு நிலையங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகத்திலும் அரசியலிலும் புதிய பேச்சாளர்கள் சாதித்து காட்டுவார்கள். அரசியல் மேடையில் இனி அனல் பறக்கும். கைவினை பொருட்கள் தொழில் வளர்ச்சி அடையும். டிராவல்ஸ் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் அதிக வருமானம் ஈட்டுவார்கள். ஆன்லைன் பிசினஸ் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். கைத்தொழில் செய்பவர்கள், குறிப்பாக ஸ்தபதிகள், தங்க நகைகள் செய்பவர்கள் செழிப்படைவார்கள். விளம்பரத்துறை சூடுபிடிக்கும். ரயில்வே துறை விரிவுபடுத்தப்படும். தீவிரவாதிகளால் விமானங்கள் கடத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 5வது பார்வையாக
துலாம் ராசியை பார்ப்பதால் வியாபாரம் பெருகும், வெள்ளி விலை அதிகரிக்கும், திரைப்படத்துறை சூடுபிடிக்கும், சினிமாவில் பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்களுக்கு அதிக வருமானங்கள் வரும். தனிப்பட்ட வகையில் கச்சேரிகள் அதிகமாக நடத்துவார்கள். பரதநாட்டியம் உள்ளிட்ட அனைத்து கலைகளும் செழிப்படையும், வளர்ச்சி அடையும். கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் சாதித்து காட்டுவார்கள். பெரிய விருதுகள், கௌரவங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். நீதித்துறை விரிவடையும். பொது நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும். பழைய நீதிமன்றங்கள், அலுவலகங்கள் புதுப்பிக்கப்படும். புது நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள். நீதிபதிகளுக்கும் கௌரவ விருதுகள் கிடைக்கும். வாசனை திரவியங்கள் அதிக விற்பனையாகும். கல்யாண தரகர்கள் அதிகம் சம்பாதிப்பார்கள். காதல் திருமணங்கள் அதிகரிக்கும். குரு பகவான் 7வது பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் கோவில் ஆன்மீகம் தழைக்கும். பழமையான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நிகழும். குரு பரம்பரையை சார்ந்தவர்கள் மதிக்கப்படுவார்கள். ஆதீன பதவி வகிப்பவர்களுக்கு கௌரவம் கூடும். தத்துவ ஞானிகள் பிறப்பார்கள். கப்பல், வான ஊர்தி பயன்பாடு அதிகரிக்கும். வங்கி மற்றும் நிதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு புது சலுகைகள் கிடைக்கும். அதிகம் சம்பாதிப்பார்கள். வேதம், புரோகிதம் தொழில் வளர்ச்சி அடையும். சாஸ்திர சம்பிரதாயங்கள், மந்திரங்கள் ஜெபித்தல் அதிகரிக்கும். யோகா, தியானம் ஆகியவற்றை அதிகமானவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மந்திரிகளின் அதிகாரம் பெருகும். 9வது பார்வையாக கும்பராசியை குரு பகவான் பார்ப்பதால் குளம், கிணறு, ஓடை, நதிகள் இவற்றை பாதுகாக்க புது சட்டங்கள் வரும். மலைப்பகுதியில் யானை பாதையை தடுத்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் இடிக்கப்படும். தீவிரவாதிகள் வலுவடைவார்கள். புதிய நிலக்கரி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படும். இரும்பு தாதுகள் புதிதாக கண்டறியப்படும். அணு ஆயுதங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அணு உலைகளுக்கு ஆபத்து இருக்கிறது. மண் சரிவு ஒரு பக்கம் இருக்கும். மின்சார திருட்டுகள் கண்டுபிடிக்கப்படும். ஆக மொத்தம் மிதுனத்தில் அமரும் குரு பகவான் மக்களிடையே பேச்சு திறமையையும் எதிர்த்து கேள்வி கேட்கும் சிந்தனையையும் அதிகரிக்க வைப்பார். மக்களிடையே விழிப்புணர்வும் சகோதர ஒற்றுமையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொள்ளும் யோகமும் அதிகரிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.